அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உறவுகளில் நமக்கு இயல்பாகவே அமைந்து விடுகிற உறவு தாய், தந்தை, சகோதரர்கள், இதெல்லாம் நமக்கு இயல்பிலேயே அமைந்து விடுகிற உறவு. வாழ்க்கையில் நாம் தேடிக்கொள்ளுகிற உறவு அப்படின்னு ஒன்று எடுத்தால் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு. இந்த உறவில் காயப்பட்டவர்களும் உண்டு, கௌரவப்பட்டவர்களும் உண்டு, மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையை பெற்றவர்களும் உண்டு, மிக மிக கீழான வாழ்க்கையை பெற்றவர்களும் உண்டு, துன்பங்களை அனுபவித்தவர்களும் உண்டு, மகிழ்ச்சியை அனுபவித்தவர்களும் உண்டு, எல்லாம் கலந்து அனுபவித்தவங்களும் உண்டு. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உறவு என்பது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே இன்றைக்கி அவசியமா அப்படிங்கிற மாதிரி பழைய இளம் தலைமுறையோட மனதில் சில கேள்விகள் எழுகின்றன. இன்னொன்று என்னென்னா, அது என்னன்னே தெரியாமையே அதை பற்றி ஒரு பெரிய கனவுலையும் கற்பனையிலையும் ஆஹா ஓஹோன்னு எதிர்பார்த்துட்டு அப்புறம் நிஜமாக அதை வாழ்க்கையில் சந்திக்க போகும்போது இது என்ன, இதுக்காக போய் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரியான வேதனைக்கு உள்ளே போகிறவங்களும் உண்டு. மிக நீண்ட காலம் கணவன் மனைவியாக வாழ்ந்து 80 வயது 90 வயது வரையில் வாழ்ந்த தம்பதிகள், அதுவும் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய சாதனை. கல்யாணம் ஆகி மறுநாளே நான் விவாகரத்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எவ்வளோ மறுநாளே கேட்குறேன், நான் நேற்றுக்கே கேட்குறதா இருந்தேன், நல்லா இருக்காதேங்கிறதுக்காக இன்றைக்கி கேட்குறேன்னு சொல்கிறவங்களும் உண்டு உலகத்தில். ஏன்னா 2 மனிதர்கள் மிக நீண்ட காலம் ஒத்துப்போய் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு புரிந்துணர்வு அல்லது ஒரு பொறுமை அல்லது நிஜமாகவே நீங்கள் சொல்லக்கூடிய அன்பு, காதல், கதல் போன்ற உணர்வுகள் ஏதோ ஒன்றில் லைஃப்பை நீட்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியல. அதில் ஒரு பெரிய நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, சிக்கலும் இருக்குது, சிரமமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் என்ன யோசிக்கிறேன், இது என்ன அப்படின்னே ஒரு உணர்வு தெரியாமல் நேராக திருமணத்துக்குள்ளே குதிச்சுட்டு அப்புறம் ஏண்டா குதிச்சோம் அப்படின்னு பல பேர் வருத்தப்படுறவங்களும் உண்டு. அதுக்கு முன்னாடி அவங்க தெரிந்து கொள்ளணும், திருமணம்னா என்ன, நமக்கு என்னென்ன விதமான பொறுப்புகள் ஏற்படும். ஒன்றும் இல்லை சார், ஒரு குழந்தை இரவு நேரத்தில் அழுது ஊரை கூட்டும். அப்போது தூங்கணுன்ற விருப்பமுடைய ஒரு பெண்மணி தாயாராக ஆகவே முடியாது. ஏன் இப்படி அழுது ஊரை கூட்டுது, என்னை தூங்க விடலையேன்னு ஒரு பெண் கேட்குறதா இருந்தால் அவள் குழந்தைய புரிஞ்சுக்கலே அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லறத்தில் இருக்கக்கூடிய சிக்கல். இரவெல்லாம் தூக்கம் போயிடும் அப்படின்னா கணவன் மறுநாள் காலையில் அலுவலகம் போயாகணும். ராத்திரிலாம் என் குழந்தை அழுதுச்சுன்னு போய் ஆஃபீஸில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் நமக்கு ஏற்படலாம். ராத்திரி 1 மணி 2 மணிக்கு திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சூடும், தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டியிருக்கும். அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அப்புறம் எதிர்ப்புகள், இதெல்லாம் வேறு வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது திருமண வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல், அது உண்மையிலேயே ஒரு வரமா, சாபமா, அல்லது வரம் சாபம் ரெண்டும் கலந்த ஏதோ ஒரு அதிசய கலவையா, இதை எப்படியாவது நாம் அறிவுபூர்வமாக முதல்ல தெரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனதில் தோன்றி நான் முதல்ல ஒரு 2 வகுப்பு நடத்தினேன். ஒன்று பேச்சுக்கலைக்கான வகுப்பு, இன்னொன்று நல்ல குழந்தைகளை உலகத்துக்கு நன்மக்களை பெறுதல்ங்கிற வகுப்பு. அதில் பயன்பெற்றவர்களுடைய பட்டியலை பார்த்த பிறகு இதுவும் நாம் செய்யணும், அதாவது இது மாதிரியான ஒரு பயனுடைய பணி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம். நான் ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாருமே கிண்டல் பண்ணுறதா இருந்தால் மனைவியை பற்றி குறைவாக சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட ஜோக்ஸ் இந்த நாட்டில் இருக்குது. ஒரு பொன்மொழி இருக்குது, கணவனும் மனைவியும் நாணயத்தினுடைய 2 பக்கம் போல, அதாவது அவங்க அவ்வளோ நெருக்கமானவங்கிற அர்த்தத்தில் அந்த பொன்மொழி வருது. கணவனும் மனைவியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல அப்படின்னு. அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போடுறான், ஒருவர் முகத்தில் ஒருவர் விழிக்க மாட்டார்கள். கரெக்டு. நாணயத்தோட ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தை பார்த்துருக்காது வாழ்க்கையில். அப்போது திருமணங்கிறது வெளியிலேருந்து பார்த்தா கௌரவமாக தெரியுமே ஒழிய உள்ளுக்குள்ளே பார்த்தா வேதனையானது அப்படிங்கிறது அந்த பொன்மொழிக்கு வச்சுருக்கிற பஞ்சுக்குள்ளே வச்சுருக்கிறான் பாருங்கள். ஆனால் எத்தனை பேர் மனைவியினால் மேன்மை அடைந்தவர்கள், மனைவியினால் சிறப்படைந்தவர்கள். ஒரு செய்தி படித்தேன், ஒரு வெளிநாட்டு மன்னனை பற்றி. பவேரியான ஒரு நாடாம், அதனுடைய மன்னன், அவன் மேலே இன்னொரு மன்னன் போர் எடுத்து சண்டை போடுறார். கான்ட்ராட் அப்படிங்கிற ஒரு பேரரசன் அவனோட சண்டைக்கு வர்றான். வந்தபோது என்ன நடந்து போச்சு, இந்த மன்னன் பவேரியா நாட்டினுடைய மன்னன் போரில் தோற்று போயிட்டான். அப்படி தோற்று போன உடனே அந்த ஜெயிச்ச மன்னன் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தான். அந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களால என்ன முடியுமோ அதை சுமந்து கொண்டு கோட்டையை விட்டு வெளியே போகலாம், கொல்ல மாட்டாங்க எங்கள் வீரர்கள்
அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பெண்கள் எடுத்துக்கொண்டு போகலாம், அவங்களுக்கு வேண்டியதை கொண்டு போகலாம், தன் முதுகில் சுமக்கக்கூடிய அளவுக்கு சுமைகள் எடுத்துக்கொண்டு போகலாம், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், மற்ற நகை தங்கம் எல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். சில பெண்கள் குழந்தைகளை முதுகில் சுமந்துக்கிட்டாங்க. சில பெண்கள் நம்பவே முடியாது கணவனை முதுகில் சுமந்துக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு விலை மதிப்பற்ற சொத்து அவரை நான் எப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு கணவரை தோளில் சுமந்துக்கிட்டாங்க. இந்த மன்னன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பவேரியா நாட்டினுடைய மன்னன், அவனுடைய மனைவி தன் கணவனை தோளில் சுமக்க முடியாமல் அந்த கோட்டை வாசலில் தாண்டுறான். அவர் எப்படி உயிரோட காப்பாற்றிடணும் அப்படின்னு. அப்போ இந்த எதிரி மன்னன் பார்த்துட்டு எவ்வளோ அன்புள்ளவர்கள் இந்த தம்பதிகள், உயிரை காப்பாற்றுறதுக்கு அவள் என்ன பாடுபடுறா அப்படின்னு முடிவு பண்ணி நில்லு அப்படின்ட்டு, நான் இந்த நாட்டையே திருப்பி கொடுத்துட்றேன் வச்சுக்கோ, நீ உன் கணவன் மேலே காட்டின அன்பை பார்த்து நான் ரொம்ப திகைச்சு போயிட்டேன், அதுக்கு பரிசாக நான் இந்த நாட்டையே திருப்பி கொடுத்துறேன் வச்சுக்கோங்க அப்படின்னு அவன் போரையே விட்டுட்டு போயிட்டான்னு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன், ஒரு மனைவி தன் கணவன் மீது காட்டிய அன்புனால அவளுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு, அவளுக்கு எவ்வளோ பெரிய பரிசு, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று. இது ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் நடக்கிறது. இன்னும் சில பேர் உறவுன்னு வரும்போது அவங்க தனி மனிதர், இவங்க தனி மனிதர், அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, என்னோட கஷ்டம் எனக்கு, அவங்க சௌரியம் அவங்களுக்கு, என்னோட சௌரியம் எனக்கு, அவங்க சொத்து அவங்களுக்கு, என்னோட சொத்து எனக்கு. இப்போ மேல்நாடுகளில் சம்பளத்தை கூட தனித்தனியாகவே அவங்கவுங்க வங்கி கணக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவதும் உண்டு. இதுக்கு நேர்மாறாக ஒரு பகுதி நான் சொல்லணும். தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி இருந்தபோது கஸ்தூர்பா காந்திக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. கொஞ்சம் நோயில் படுத்த படுக்கையாக இருக்காங்க கஸ்தூரிபா. காந்தி எப்போவுமே விதவிதமாக யோசனை சொல்லுவார். அவர் என்ன சொன்னார், நீ பாரு, உப்பு சாப்பிடாமல் இருந்தால் அவன் உடம்பு சரியாக வந்துடும், நீ நிறைய உப்பு சேர்த்துக்கிற, நீ உப்பு சாப்பிடாமல் இருந்தால் உனக்கு சரியாக வந்துடும், பருப்பு சேர்த்துக்கக்கூடாது, உப்பும் சேர்த்துக்கூடாது, சைவ உணவில் உப்பும் பருப்பும் தான் ரொம்ப சுவையானது சேர்த்து சாப்பிட்றது, அது ரெண்டையும் நீ நிறுத்திடணுங்கிற மகாத்மா காந்தி யோசனை சொல்கிறார். கஸ்தூர்பா காந்திக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சு. அது எப்படி உப்பு கொஞ்சம் கூட சேர்க்காம இருக்க முடியுமா, உங்களால் இருக்க முடியுமா, அப்படி யாராவது தின்னுக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா, அதை விட நான் செத்தே வேணாலும் போகிறேன், உப்பு சாப்பிடாமல் இருக்கிறது என்ன, அப்படி உங்களால் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கோவத்தில் கேட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே மகாத்மா காந்தியை பற்றி. இது பாரு, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த யோசனையை சொன்னேன், எப்போ நீ இதை கேட்டுட்டியோ நானும் உப்பு சாப்பிடல, போதுமா, உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நானும் இந்த ஒரு வருஷம் உப்பு இல்லாமல் இருக்கிறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து இருப்போம். அந்த அம்மா தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. நான் என்னமோ ஒரு கோவத்தில் சொல்லிவிட்டேன், அதுக்காக நீங்கள் உப்பு சாப்பிடாமல் இருக்காதீங்க, நான் சொன்னால் கேளுங்க, சாப்பிடுங்க, நான் இருந்துக்கிறேன், நான் பத்தியமாக இருந்துடுறேன் அப்படின்னு. மகாத்மா காந்தி சொன்னது தான்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன், அவர் மனைவியை பற்றி அன்பு காட்டினதில் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானவர். ஆனால் மனைவிக்காக தானும் உப்பு சாப்பிடாமல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு உறுதியோடு இருக்கிறார். இப்போது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னு வருகிற போது தானும் அதுக்கு ஒரு அனுசரணையாக இருந்தால் மட்டும்தான் அப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வரலாற்றில் செய்திகள் இருக்குது. அப்போ ஒருவரை ஒருவர் காப்பாற்றணும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ திருமணம்ங்கிறது இப்போ என்ன நினைக்கிறாங்க, பத்திரிகை போடுறதை பற்றி யோசிக்கிறாங்க, கச்சேரி வைக்கிறத பற்றி யோசிக்கிறாங்க, சாப்பாடு போடுறதை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் எப்படி வாழ்வதுங்கிறத பற்றி மட்டும் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்து எவ்வளவு காலம், நீண்ட காலம் சமாதானமாக வாழ முடியும், பெரிய கேள்வி அது. சார், பக்கத்து சீட்டில் பஸ்ஸில் ஒருத்தர் உட்காந்தாலே 10 நிமிஷம் நம்மளால் சகிச்சிக்க முடியாதுன்றோம். ஒரு நீண்ட வாழ்க்கை முழுக்க 2 பேரும் ஒருமையோடு, ஒற்றுமையோடு, அல்லது ஒரு புரிதலோடு, அல்லது ஒரு சகிப்புத்தன்மைங்கிற வார்த்தையை ஓஷோ ரொம்ப கடுமையாக சாடுவார். அதனால் நீ இன்னொருத்தரை சகிச்சுக்கிறது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். எப்படியோ வச்சுக்கோங்களேன், என்ன வேணால் வார்த்தையை போட்டுங்க, நீண்ட காலம் அந்த வாழ்க்கையை கொண்டு போவது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் அல்ல. இப்போ சில பேருடைய வாழ்க்கையில் எப்படின்னு கேட்டால், அவன் விரும்புகிற பெண் என்பது அவனுக்கு வீரம், ஆர்வம், பலம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனோசக்தியாக இருப்பான். நெப்போலியனை பற்றி ஒன்று எழுதுவாங்க. போர்க்களத்தில் இருக்கிற போது கூட தன்னுடைய காதலி ஜோசஃபினுக்கு அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். அவன் என்ன சொல்கிறான், உன் முகம் எனக்கு நினைவு வந்துட்டா போகிறோம், நான் இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியங்களை செஞ்சு முடிச்சுடுவேன் அப்படின்னு. எதுக்காக அதை சொல்கிறேன், உன்னுடைய முகம் எனக்கு அவ்வளோ பெரிய பலம் என்று ஒரு ஆர்வத்தில் அவன் பாராட்டி எழுதியதாக பல குறிப்பு உண்டு. இன்னும் நிறைய செய்திகள், நான் படித்த செய்திகள், இதெல்லாம் நம்மளால் நம்ப கூட முடியாது. ஒரு அமெரிக்க ஜனாதிபதி எழுத படிக்க தெரியாதவராக இருந்தவரை மனைவி தான் எழுத படிக்க கற்றுக் கொடுத்து, கல்வி கற்றுக் கொடுத்து, பின்னாடி வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார். இதெல்லாம் நம்ப முடியுமா? அந்த மாதிரியான நபர்கள். ஆனால் அதுவே அப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கையில் நேர் எதிர். அவருடைய மனைவி இவர் எது செய்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான். இவர் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளவே அவர் தயாராகவே இல்லை. அது மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில் அமைஞ்சிடும்.
அப்போது நம்ம வாழ்க்கைக்கு தயாராகிற போது, திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிற போது சில விஷயங்களை முதல்ல புரிந்து கொள்ளணும். 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு வந்தால் அதை எப்படி தீர்த்துக்கிறது, யாரிடத்துல போய் பேசி தீர்த்துக்கிறது, இல்லை எதை அளவுகோலாக வைத்துக்கொண்டு தீர்ப்பது. அப்புறம் வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல், திருமணத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை முறையும் திருமணத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை முறையும் ஒரே மாதிரி இருக்காது. பொருளாதார செலவுகள் கூடும். நமக்கு வந்து கொண்டு இந்த சம்பளத்தில் வாழ முடியும்னு நினைப்போம். திருமணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை மாதிரி 2 மடங்கு இருந்தால் கூட காணாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் நமக்கு பொருளாதார ரீதியாக ஏற்படும். அப்போ சம்பாதிக்கிற மனைவியாக இருந்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். ஆனால் மனைவி அலுவலகத்துக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்தாலே வேறு பல புதிய சிக்கல்கள் வரும். எத்தனை விதமான சிக்கல் வரும். மனைவி அலுவலகத்துக்கு போனோம்னா வீட்டில் இருந்தால் 5 புடவை இருந்தால் போதும்னா, அலுவலகம் போகிறதா இருந்தால் 15 புடவை இல்லாமல் போக முடியாது, செலவு கூடிடும். அப்புறம் அலுவலகத்துக்கு போயிட்டு வரதுனால ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், அவங்களுக்கு உடல் நலம் கெட்டு போயிடும். அவங்க போயிட்டு வரதுக்கு பஸ்ஸு செலவு, அப்புறம் அலுவலகத்தில் அப்படி நீங்கள் என்ன பணம் மிச்சம் நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை செலவு பண்ண வேண்டிய வரும். பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது. அப்புறம் உளவியல் ரீதியாகவும் இருக்குது. 2 பேரும் வாழ்க்கையை கொண்டு போனால், இப்போ பையனை வந்து பள்ளிக்கூடத்தில் அப்பாவை வந்து பார்க்க சொல்லணும்னா அம்மா என்ன சொல்லுவா, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் நீ தான் போய் ஒரு நாள் லீவ் போட்டு போய் பார்த்துட்டு வாயேன், நானே எப்படி போக முடியும், நீ போயிட்டு வாயேன். எத்தனையோ டிஸ்கஷனுக்கெல்லாம் இடம் இருக்குது. அப்போது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத தொடங்கிட்டா அதன் பிறகு சந்திக்க போகிற பிரச்சனைகள் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல, அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். சில நன்மைகள் உண்டு, சில தீமைகள் உண்டு, சில கஷ்டங்கள் உண்டு, சில மகிழ்ச்சியும் உண்டு. அப்போ அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிவார்ந்த பார்வை நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். நான் இந்த பயிலரங்கத்தை எப்படி நடத்துகிறதா திட்டமிட்டிருக்கேன்னு கேட்டால், என்னோட உளவியல் நிபுணர், அப்புறம் மருத்துவர், ஏதாவது சில விஷயங்கள் மருத்துவர்கள் மட்டுமே விளக்கி சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. மருத்துவர், உளவியல் ஆலோசகர், அப்புறம் பொருளாதார நிபுணர். ஏன்னா குடும்பம்னு வந்துட்டு அப்புறம் பொருளாதார சிக்கல் வரும்ல, அதை எப்படி கொண்டு செலுத்துறது அப்படிங்கிற ஒரு யோசனை. அப்புறம் சிறந்த முறையில் நீண்ட காலம் இல்லறத்தில் வாழ்ந்து வெற்றி பெற்ற நபர்கள், அவங்க தாங்கள் எப்படி தன்னுடைய வாழ்வை அப்படி ஈடுபடுத்தி வெற்றி பெற முடிந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்லுகிற ஆலோசனைகள், இப்படி எல்லாத்தையும் கலந்து ஒரு பயன்படக்கூடிய வகுப்பாக வழங்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றவர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சிக்கலுக்கான முதல் காரணமே நாம் அடுத்தவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது தான். நமக்கு சின்ன வயசுலேயும் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கணவனோ மனைவியோ இருந்தால் போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க. பெண்ணுக்கு சொல்லக்கூடிய முதல் முக்கியமான வார்த்தை என்ன, போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க. ஆண் பிள்ளைகளுக்கு இதை சொல்கிறதே கிடையாது. ஏன்னா ஆணுக்கு பெருசாக புரிஞ்சுக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். அதனால் ஆண்கள்கிட்ட பெருசாக இதை சொல்லவே மாட்டாங்க. ஒரு டீ கடையில் போய்ட்டு ஒரு ஆண் டீ மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கலேன், 2 டீ, ஒன்று சர்க்கரை தூக்கலாம், இன்னொன்றில் ஸ்ட்ராங்கான்னு மட்டும் சொல்லுங்களேன், 2யுமே மாற்றி தான் அவர் போடுவார். ஒரு டீ சர்க்கரை தூக்கலாக கொடுனா கொடுத்துருவாப்புல, 2 டீயை நீங்கள் சொல்லி மாற்றினீங்கன்னா குழப்பி விட்டுருவாப்புல. ஆணுக்கு அது புரியாதுங்கனால என்ன சொல்லிடுவாங்கன்னா, பெண்ணுக்கிட்டே போய் சொல்லிவிடுவாங்க, போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க, கணவரை புரிந்துகொள், மாமியாரை புரிந்துகொள், நாத்தனாரை புரிந்துகொள், மனிதர்களை புரிந்துகொள் என்பது தான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய தத்துவமாக நம்பப்படுகிறது. 2வது, மனிதர்களை புரிந்து கொள்வது மூலம் நமக்கு ஒரு ஈகோ தோணுது, எனக்கு அவரை நல்லா புரியும். நல்ல ஆதர்ச தம்பதிகளுக்கான அடையாளம் என்று நாம் எதை சொல்லுகிறோம், இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்தவர்கள். ஆக்சுவலாக சொல்ல போனால் நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள். நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள். புரியாதப்ப நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் தான் தம்பதியே. தாம்பத்தியம்ங்கிறதே புரியாத போது ஒத்துமையாக இருப்பது தான். புரிந்து கொண்டு போத பிறகு நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் ஒத்துமையாக இல்லாட்டி என்ன. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு மனுஷன் நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை விட்டு போயிடுவீங்க, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போயிடும். மனிதனை மனிதன் புரிந்து கொள்ள முயற்சிப்பது தான் வாழ்வின் சுவாரஸ்யமே ஒழிய முழுமையாக புரிந்து கொள்வது அல்ல. நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு பின்னணியில் இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டால், ஆணை எப்படி வேணாலும் நடந்துக்குவான், நீ அவனை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கிற வார்த்தையை நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட பற்றி நீங்கள் சொல்லல, அதுங்க கேட்குறலையே, அவர் புரிஞ்சிக்க கூடாதான்னு உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க. சோகால் 2 கிட்ஸ் கிரிஞ்சுன்னு சொல்கிறது, பூமர் அங்கிள்னு சொல்கிறது யாரை சொல்கிறாங்க தெரியுமா? போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க. என்ன புள்ள வளர்த்துருக்க, நாளைக்கு என்னை கேட்டுருவாங்க, உனக்கு சமைக்க தெரியலையான்னு சொல்கிறப்ப இவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி கிரிஞ்சாலாம் பேசாத போயிட்டேன்னு சொல்லிட்டு அது கொரியன் சீரீஸ் பார்க்க போயிடும்.
சரிதானே? அப்போ ஒரு பெண் தானாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவளே அடங்கி போக வேண்டும் என்ற அடிப்படையிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த புரிந்து கொள்ளுன்னு. இன்னும் சொல்ல போனால் புருஷன் முண்டாட்டிக்கு நடுவில் சண்டை வர்றதுக்கான காரணமே இந்த புரிதல் தான். நமக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது. அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு, 2 பேரும் அன்புக்குரியவராக இருக்கிறார்கள், நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது. அப்புறம் சண்டை வருது அப்படின்னா சண்டை பிரச்சனையினால் வர்றதில்ல. நான் உன்னை ஒரு மாதிரி புரிந்து வைத்திருக்கிறேன். என் கணவருக்கு இந்த விஷயத்தில் கோபம் வரும், இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவார், இந்த விஷயத்தில் எரிச்சல் அடைவார், இந்த உணவு அவருக்கு பிடிக்கும், இந்த உறவு அவருக்கு பிடிக்காது என்று அவருக்கு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அவர் என்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கு புறம்பாக நடந்து கொள்ளுகிறாரோ அன்றைக்கு ஒரு ஈகோ இடிக்கிறது. நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய புரிதலுக்கு மாறாக நீ நடந்திருக்கிறாய் அப்படின்னா என்னுடைய புரிதல் தவறான்னு எனக்கு என் மேலே இருக்க கோபத்தில் தான் என்ன திடீர்னு புதுசா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. புதுசாக வித்தியாசமாக கோவப்படக்கூடாதா? அந்த ஆளுக்கு திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு தான் கோவம் வரும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஆண் பொருட்டு இந்த உலகத்தை அமைக்க வேண்டிய என்ன கட்டாயம் இருக்கிறது? ஏன் அது பெண் பொருட்டும் இருக்கக்கூடாது? ஆண் பொருட்டு இந்த உலகம் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் புரிந்து நடந்து கொள் என்பது. புரிய முயற்சிப்பது தான் வாழ்வின் அழகே ஒழிய புரிந்து கொள்வது அல்ல. நீங்கள் புரிஞ்சுக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டு அவரை விட்டுட்டு போயிடுவீங்க. எல்லாம் நல்லது கெட்டதும் புரிஞ்சிடும். மனுஷனுடைய கிரே ஷேடு வரைக்கும் தான் புரியணும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அவ்வளோ கெட்டவனான்னு தெரியும். இல்லை இவ்வளவு நல்லவனாக இவனோட வாழ முடியாது. ரொம்ப நல்லவனோடைய வாழ முடியாது, ரொம்ப கெட்டவனோடைய வாழ முடியாது. நடுவாந்திரம் ஒரு கேரக்டர் இருக்குது. புரிஞ்சும் புரியாமலும், தெரிஞ்சும் தெரியாமலும், குழப்பமும் இல்லாமல். 80 வயசில் பாட்டி, 85 வயசில் தாத்தா கிடந்து செத்து போகிறார். செத்து போன தாத்தா கொண்டு போய் இடுகாட்டில் அடக்கம் செய்து விட்டு மறுநாள் எல்லாம் அந்த சம்பாஷணைகள் இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து ஆசுவாசமாக அந்த கிளவிக்கிட்ட பேர பிள்ளைங்க ஒரு 10-12 உட்காந்துக்கிட்டு தாத்தாவை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குதுங்க. தாத்தாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டி. 8 புள்ள பெற்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புள்ள பிறந்து 16-17 பேரம்பேத்தி எடுத்து 85 வயதில் இறந்து போனவருடைய மனைவி 80 வயதில் உட்கார்ந்துருக்கிற கிழவி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட்டு. அவங்க அவரை பற்றி அழகாக சொல்கிறாங்க. அவர் நல்ல மனுஷன், ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், அன்பாக பழகுவார், அந்த காலத்தில் எனக்கு அவ்வளோ சுதந்திரங்களை கொடுத்தார், அந்த காலத்தில் அவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சார் பண்ணார், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார் போனார், எங்களுக்குள்ளே நல்ல தாம்பத்தியம் இருந்தது, 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், இன்றைக்கு 16 பேர பிள்ளைகளை பெற்றெடுத்துருக்கிறோம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த பாட்டி சொல்லுது, என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது. எது 8 பிள்ளை பெற்று 16 பேரம்பேத்தி எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு சொல்கிறாங்க புரிஞ்சுக்க முடியலேன்னு. உங்களுக்கு 85 வயசில் தான் புரியும்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்குறவன் கேட்டுக்க, கேட்காதவன் போ. நான் என்ன பண்ணேன்? புரியப்படாத வாழ்க்கையை புரிஞ்சிருச்சு. லைஃப் வில் பி வெரி போரிங். லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய பாய் ஃப்ரெண்டே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அவர் இப்போது இதுதான் செய்வார் என்பது உங்கள் ஈகோ. ஒரு மனிதனை நான் முழுமையாக புரிந்து வைத்திருக்கேன் என்பது ஈகோ. மனிதரை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை. ஒரு மனிதரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது எப்போது புரிகிறதோ அப்போது வாழ்க்கை புரிந்துவிடும். அவ்வளவுதான். லைஃப்பை நீங்கள் புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படிதான் சுவாரஸ்யமே. நான் நிகழ்ச்சி தொடங்கின காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1 வருடம் ரொம்ப தடுமாற்றமாக இருந்தது. அப்போ என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்து கொண்டிருந்த விஷயம் என்னென்னா, நாம் பழகணும். பார்க்குற மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிச்சோம், இந்த முகம் பேசும், இந்த முகம் பேசாது. இப்போ உங்களுக்கே அந்த அனுமானம்லாம் இருக்கும்ல. அவர் பாரு டப்புன்னு தூக்கி வேறு மைக்கு இங்கே கொடுப்பார். அவருக்கு தெரியுமியா 10-15 வருஷம் அந்த ஷோவை நடத்துகிறான்ல, அவனுக்கே தெரியும் இவங்கள்ட்ட கொடுக்குதான் அவன் கரெக்டாக பேசுவான் அப்படின்னு நீங்களே கூட நம்பக்கூடும். நானும் அதை நம்பினேன். முதல் 1 வருடத்தில் என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்து கொண்டது, நமக்கு ஒரு அனுபவத்தை நாம் கிரியேட் பண்ணிக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த முகத்தை பார்த்தா அது பேசும், எந்த முகம் பேசாத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக நாம் மாற வேண்டும். மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தை சேர்த்து புரிஞ்சுக்கணுமான்னு கேட்டார்ல, சமூகத்தில் வந்திருக்க 50 பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். 15 வருஷமாக ட்ரை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் முடியலை.
அப்போ நான் என்ன நம்ப ஆரம்பித்தேன்னா, ஓரிரு வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு தோன்றல் வந்தது. ஓ, இந்த முகம் பேசும், இந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண் துடிக்கிறது, காது துடிக்கிறது, ஆள் ஒரு மாதிரி பார்த்தா மப்பா இருக்காப்புல, நல்லா பேசுவாப்புல அப்படின்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே என் நம்பிக்கை ஓய்ந்தது. நிகழ்ச்சி முழுக்க கடைசி வரைக்கும் பேசாத மனுஷர் கடைசி 5 நிமிடத்துலேயே கையை தூக்கி கெஞ்சிய போது ரொம்ப நேரமாக அந்த மனுஷன் பேச ட்ரை பண்ணுறாரு, யாரும் மைக் கொடுக்கலேன்னு கொடுங்க அப்படின்னு நானாக ரெக்வஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒருத்தர்கிட்ட கூட்டினா 3 மணி நேரம் நடந்த ஷோவை மடைமாற்றம் செய்தார் அந்த ஒற்றை மனிதர். அப்போது தெரிஞ்சிச்சு எந்த மனுஷன்டேருந்து என்ன விஷயம் வரும்னு தெரியாது. அப்போ நான் ஹம்புளாக ஒரு முடிவு பண்ணேன், மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கக்கூடாது. எந்த பூத்துலேருந்து எந்த பாம்பு வரும்னு தெரியவே தெரியாது, யாரிடம் என்ன கருத்து இருக்கிறதுன்னு தெரியாது, எவரிடம் என்ன அறிவு இருக்கிறதுன்னு தெரியாது, எவரிடம் இந்த புத்திசாலித்தனம் இருக்குன்னு தெரியாது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பீப்புளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுவீங்க. என் மாமியார் கோபக்காரி, குணக்காரி கிடையாது. 15 வருஷம் கழித்து எல்லா பிரச்சனையும் சோழியெல்லாம் முடிச்சு விட்டு குடும்பத்தெல்லாம் பிரித்து விட்டு அடியோ அடின்னு அடித்து தெருவெல்லாம் நாரி எல்லாம் முடிஞ்சு 15 வருஷம் கழித்து ஏதோ ஒரு நாள் என் மூத்த மருமக மாதிரி ஆகாதென்று யாரோ ஒருவரிடம் உங்கள் மாமியார் சொன்ன கதையை 15 வருஷம் கழித்து அந்த பைத்தியம் வந்து சொல்லி தொலைய மாட்டேன். சண்டை நடக்கிறப்பெல்லாம் சும்மா இருப்பாங்க. 15 வருஷம் கழித்து உன் மாமியார் நீ கல்யாணம் பண்ணி வந்தப்போ சொன்னிச்சு 10ஆம் நாள் என் குடும்பத்தோட கொலை விளக்கு வந்துட்டா, இனி நான் நிம்மதியாக சாவேன்னு சொன்னாங்க உங்கள் மாமியார். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக உன்னை அவங்க பார்த்தாங்கன்னு எப்போ சொல்கிறாங்க? 15 வருஷத்துக்குள்ளே எல்லா சண்டையும் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆச்சு? இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஓடி போய் அழுது ஏதாவது நடக்க போதா என்ன? ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது. காரணம் என்ன? இந்த 15 ஆண்டுகளில் 2 பேருக்கும் நடந்த பிரச்சனை. மாமியாரை புரிந்து கொள்ள மருமகள் முயற்சித்ததும் மருமகளை புரிந்து கொள்ள மாமியார் நினைத்ததும் தான். இது ஒரு அறிவின் கூற்றென்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் சில விஷயத்தில் அப்படியே விட்டுறணும். அவன் அப்படி தான் அப்படிம்பாங்க. அது ரொம்ப அல்பமான வார்த்தை மாதிரி தோணும், ரொம்ப சொற்பமான அர்த்தம் இல்லாத முட்டாள்தனமான வாக்கு போல தோணும். அவன் அப்படி தாங்க சில நேரம் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுவாப்புல, அந்த மனுஷன் அப்படி தான் இருப்பாப்புல, திடுக்குன்னு நாய் மாதிரி விழுவான் அப்படிலாம் சில வீடுகள் நம்முடைய வார்த்தைகள் இருக்குது. நம்முடைய பாட்டிமார்கள், சித்திமார்கள், அம்மாக்கள், அத்தைகள் சொன்ன வார்த்தைகள்லாம் இப்போ நமக்கு தப்பாக தெரியுது, ஃபர்னிஷ்டாக இல்லை. ஐ நோ மை பாய், ஐ நோ மை காய் அப்படிங்கிறது இப்போ நமக்கு பெரிய விஷயமாக தெரிகிறது. அவங்களுக்கு ரியாலிட்டியில் ஒன்று புரிஞ்சிருச்சு. நம்மை விட நெருக்கமான தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்ந்தது கூட ஒரு காரணமாக அவர்களுக்கு இருக்கலாம். மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் நண்பர்களை புரிஞ்சுக்கிறதுனால தான் டெஃபினேஷன்ஸ் க்ரியேட் பண்ண பார்க்குறீங்க. ஹூ இஸ் குட்? ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம என்ன செய்ய ட்ரை பண்ணுறோன்னு கேட்டால், வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால டெஃபினேஷன்ஸ் க்ரியேட் பண்ண பார்க்குறோம். யார் நல்ல நண்பன் ஒரு டெஃபினேஷன் க்ரியேட் பண்ண பார்க்குறோம். யார் நல்ல உறவுக்காரோ டெஃபினேஷனை க்ரியேட் பண்ண பார்க்குறோம். கஷ்டத்தில் வரும் உறவுகளே சிறந்த உறவுகள்னு ஒரு கருத்தை சொல்லி பார்க்கிறோம். யார் ஒருவன் துன்பமான நேரத்தில் உன்னோடு துணை நிற்கிறானோ அவனே நல்ல நண்பன் அப்படின்னு சொல்ல பார்க்குறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? புரிதலிலிருந்து வருகிறது. ஒரு நண்பர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டுமென்ற ஒரு புரிதல் வருகிறது. என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெருசாக நான் நல்லது கெட்டதுக்கு போனதே இல்லை. என்னுடைய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்திலேருந்து ஒரே போராட்டம் தான். ரிப்போர்ட்டிங்னு ஒரு கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நல்ல நாள் பெரிய நாள் எல்லாத்துலேயும் நீங்கள் வேலையில் தான் இருக்குன்னு வீட்டுக்கு போகவே முடியாது. ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கப்போ ஊரெல்லாம் எப்படி தீபாவளி கொண்டாடுறதுன்னு எதிர்த்து டிவி நியூஸில் போட்டுக்கிட்டு போனாங்க. ஊரெல்லாம் பொங்கலுக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்க, இப்போ பொங்கலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு போகிறாங்க. நான் பஸ்ஸில் எல்லாத்தையும் ஏறி பாதி தூரம் விழுப்புரம் வரைக்கும் 10 பஸ்ஸு பிடிச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் ஊருக்கு போகிறாங்கன்னு திரும்ப ஏதோ ஒரு வழியாக வந்து சேரும். வேலை மட்டுமே பார்த்துக்கொண்டு இப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம வளர்ந்து 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 ஒரு பொசிஷனுக்கு நம்ம வர்றோம். அப்போது இப்படி வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் பெரிதாக யாருடைய திருமணத்துக்கு நான் போனதே கிடையாது. அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனதே கிடையாது. கிரகப்பிரவேசங்களுக்கு போனதே கிடையாது. ஒரு நல்ல விஷயம் போனதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உள்மனம் அழுத்தம் அவர்களுக்கு ஆபத்தோ பிரச்சனையோ என்று வருகிற போது ஆளாக நாங்கள் நிற்பேன்.
எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவார், நீ நல்லதுக்கு நிற்கலனாலும் அல்லதுக்கு நிற்கணும் அப்படிம்பார். அப்போ நல்லதுகளில் கலந்து கொள்ளாத நண்பன், உங்களுடைய திருமண வீட்டு வரவேற்பு நிகழ்ச்சியிலே முதல் வரிசையிலே உட்காராத உங்கள் நண்பன் கெட்ட நண்பனா? உங்களுடைய சுபகாரியங்களிலே கலந்து கொள்ளாத ஒரு நண்பன் கெட்ட நண்பனா? சில பேர் காசு கொடுத்து நிற்பான், சில பேர் ஆளாக வந்து நிற்பான், எவனுக்கு என்ன முடியுதோ அப்படி நிற்பான். மனுஷனாக ஏற்றுக்குங்க, புரிஞ்சுக்கிட்டு அவன் இப்படி தான் இருக்குன்னு நிர்பந்திக்காதீங்க, அது பெரும் தொந்தரவு. மனுஷனாக இருக்க விடுங்க, அவன் அப்படி தான் இருப்பான். கோபக்காரன் தான், குணங்கட்டவன் கிடையாது. இந்த உலகத்துலேயும் கோபக்காரனுக்கு கெட்ட பேர். அது எல்லோரும் குணமானா இருக்கணும். என்ன லாஜிக் இது? கேக்கேன்னு ஒருத்தர் சிரிச்சுக்கினே இருக்கணுமா என்ன? ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன? இது எல்லாமே நம்முடைய ஒப்பீனியன் மேக்கிங்க்கு பயனுள்ளதாக இருக்குது. நான் ஒரு ஒப்பீனியனை மேக் பண்ணுறதுக்கு, ஒரு ஒப்பீனியனை நான் சொல்கிறதுக்கு, நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு சௌரியமாக இருக்கிறதுனால புரிந்து கொள்ள முயற்சித்து கொண்டே இருக்கிறோம். இதனால தான் ஒப்பீனியன்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கு. கோபம் உள்ளவன்லாம் கெட்டவன், இவன்லாம் நல்லவன், சிரிக்க பேசுகிறவன் இப்படிப்பட்டவன், இவன் சிந்தனைக்காரன், இவன் எப்போதும் படித்து கொண்டிருப்பான். இப்போ உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன்லாம் இருக்கும்ல. கோபிநாத்தை நீங்கள் வெளியிலேருந்து புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணுவீங்க. அந்த புரிதலில் பல விஷயம் சொல்லட்டா. கோபிநாத் வீட்டில் 100 கோட்டுகள் வைத்திருப்பார். இருக்கா இல்லையா? அந்த ஆள் தூங்குறப்பே கோட் போட்டுக்கிட்டு தான் தூங்குவான். அவன் ஒரு கோபக்காரன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் படிச்சுட்டு அதெல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தனியாக லைப்ரரி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் வளர ஒன்று செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச துறையில் ஏதோ பிடிக்கும். நம்ம ஒரு 1000 புத்தகமாவது வச்சு ஒரு லைப்ரரி வச்சு பண்ணணும்டா அப்படின்னு. அப்படி நான் வாங்கின புத்தகம், சேர்த்த புத்தகம், எனக்கு பரிசீலிக்கப்பட்ட புத்தகங்கள், நான் என் ஃப்ரெண்ட்ஸு வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டுட்டு வந்த புத்தகங்கள், என்கிட்ட இருந்த எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1500-2000 புத்தகம் வச்சு எனக்கு ஒரு லைப்ரரி நான் வச்சுக்கிட்டேன் ஆஃபீஸ் வச்சப்போ. ஆனால் வர்றவங்களாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த 2000 புத்தகத்தையும் இவர் படிச்சு விட்டார். ஏன்னா கோபிநாத் வருஷம் முழுக்க பேசிக்கினே இருக்கார், அதனால் இவருக்கு இது எல்லாம் தெரியும். இது உங்கள் ஒப்பீனியன். கோபிநாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பது. கோபிநாத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சிக்காதீங்க. நான் தான் உங்கள் பொண்டாட்டியை புரிஞ்சுக்காதீங்கிறேனே. நீங்கள் என்னத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் கோபிநாத்தை புரிஞ்சுக்கணும்? அந்த புரிதலில் தான் வந்த ஒன்றுமே கேட்பாங்க. சார் கோட் போட்டு வரல எது? இன்றைக்காவது பரவாயில்ல, நம்ம தாசில்தார் ஏதோ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். சில நேரத்துலலாம் 5 மணிக்கு அரை இருட்டில் இறங்குறப்ப, சார் உங்கள் கோட்டை எங்கம்மாங்க, எவ்வளோ ஆத்திரமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பல்லு விளக்காமல் வணக்கம் சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட உங்கள் கோட் எங்கம்மா? அப்போ நான் ட்ரெயினில் கோட் போட்டு வந்தேன்னு நினச்சா அப்புறம் டிடிஆர் யார், நான் யார்? திஸ் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். வி கைஸ் ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். பை தட் வி ஆர் சாட்டிஸ்ஃபைங் அவர் ஓன் ஈகோ. இதன் வழியாக நம்முடைய ஈகோ நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம். எனக்கு இன்னார தெரியும், இவரை புரியும், என் கணவர் என்னை போல புரிந்தவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கும் உங்கள் நாத்தனாருக்கு என்ன சண்டை யோசிச்சு பாருங்கள். there is a warrior called நாத்தனார் at every home. மாமியார் பிரச்சனைலாம் இப்போ முடிஞ்சு போச்சு, அது ஓல்டு எபிசோட். இப்போல்லாம் ஒன்லி நாத்தனார் ப்ராப்ளம். ஓகே, இந்த பிள்ளைங்கள்லாம் அம்மாக்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. இந்த பிள்ளைங்க கொண்டுக்கிட்டு போயிடுவாளுவா, இருக்கிறதையும் கூட அத்துக்கிட்டு போயிடும். பயல்களும் முழுக்க அந்த பக்கமாக போயிடுறானுங்க. அதனால் அனுசரித்த மேனிக்கு இருந்துக்குவோம். நாம் கொஞ்சம் மருமகளோடு அனுசரணையாக இருந்தால் தான் மகனோடு சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு அம்மாக்களுக்கு பயம் வந்துருச்சு. நாத்தனார்களுக்கு அந்த பயம் இல்லை. அவங்க தான் திருமணமாக இன்னொரு வீட்டுக்கு போயிடறாங்களே, என்ன இருந்தாலும் அண்ணங்கார அவங்க தான் இப்போ சண்டைக்கு வராங்க உங்கள் கூட. உங்களுக்கு ரொம்ப தெரியுமா, எங்கள் அண்ணனுக்கு இது பிடிக்காது, எங்கள் அண்ணனுக்கு எல்லோ சாரியே பிடிக்காது, அதை கட்டிக்கிட்டு வாரீங்களே. இத்தனைக்கு எல்லோ சாரி எடுத்து காட்டி ஏங்க இதை கட்டிக்கிட்டு வரட்டுமா நீங்கள் கேட்டு அந்தாலும் அதை பார்க்காமலே ஊன்னு சொல்லுவான். நீங்கள் கவனித்து பாருங்களேன். நீங்கள் என்றைக்காவது உன்னை காட்டி இதை கட்டிகிட்டு வருமானு கேட்கல, நோ சொல்லியிருக்காரான்னு கவனிங்க. இது வேண்டான்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் அதை தான் கட்ட போகிறீங்க. இட் இஸ் கோயிங் டு பி யுவர் சாய்ஸ், நத்திங் ராங் அபவுட் இட், ரைட்டா? அப்போ வி ஆர் ட்ரைங் டு ப்ளீஸ் சம் ஒன் இன் லைஃப். புரிதலின் வழியாக யாரையா ப்ளீஸ் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவருக்கு இது பிடிச்சிருக்கா செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லைஃப்பில் நீங்கள் ரொம்ப அது ஒரு டார்ச்சரஸ் ப்ராசஸ்.
நீங்கள் சொன்னீங்களே இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் அவங்க கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் எடுத்துகிட்டே இருக்குது, என்னுடைய லைஃபோடைய பெரிய பகுதியை தின்னு கழிக்குது. ஒரு இது புரிஞ்சிருக்குமோ, இன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்த தக்காளி தொக்கு இந்த ஆளுக்கு பிடிச்சிருக்குமா, விரும்பி தான் அவர் இதை ஃபேக்ட்ரியில் வச்சு சாப்பிட்ருப்பாரா, சாப்பிட்ருக்க மாட்டாரா, அந்த ஆள் அதை திறந்தே பார்க்காம குப்பனால் போய் பிரியாணி தின்ன விவகாரம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். அவருக்கு நீங்கள் தக்காளி தொக்கு வச்சுங்கிற கதையே தெரியாது, ரைட்டா? நீங்கள் அதையே யோசிச்சுட்ருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் ப்ளீஸிங் பர்சன்ஸ், ப்ளீஸிங் பீப்புள், அப்சஸிங் வித் பீப்புள், பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். இது குழந்தை விஷயத்துலையும் இப்படி தான் இருக்குது. குழந்தைங்களை ரொம்ப புரிஞ்சுக்க முயற்சிக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் உங்களுடைய காலம் முழுக்க இருக்குன்னு நினைக்கிறீங்க. 5-6 பிள்ளை பற்றப்ப இந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பாக்கெல்லாம் ஜாலியாக தெரிஞ்சாங்க. அவர் கூட சார் சொன்னார்ல, இது போக எங்கள் தாத்தா வேலைக்கும் போனார். அது மாதிரி 7-8 பிள்ளை பற்றப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்பாக்களுக்கு பயம் இல்லை, அம்மாக்களுக்கு பயம் இல்லை, குடும்பத்தில் எந்த பயமும் இல்லை. வி நெவர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஓன் கிட்ஸ். அப்பாக்கள் ரொம்ப அசம்பந்தமாக அதை பேசுவார்கள். நமக்கு இன்றைக்கி பேச்சுப்படி பார்த்தா அது அப்பாக்கள் பொறுப்பில்லாதவர்களாக இருந்ததை போல தோன்று. இல்லை, அப்பாக்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தேவையில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. புரிஞ்சுக்க முயற்சிக்கிறப்ப நீங்கள் ஈகோயிஸ்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கீங்க. இவன் மூத்த பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு சொல்லுவார் கரெக்டாக. இவன் 2வது 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், கொஞ்சம் சுட்டி, அவ்வளோதான். அப்பாவுக்கு 2 பிள்ளைகளை பற்றி இவ்வளோ தான் தெரியும். 3வது பையலை பற்றி சொல்லலை. இவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், இதான் நல்லா படிக்கிறான் போல் இருக்கு, புக்குவம் கைமா தான் தெரிகிறான் எப்போ பார்த்தாலும். இவங்க அம்மாவோடைய சுற்றினா அவன் 4வது பையன், அது என்னன்னே தெரியல, அங்கேயே அடுப்பல்லே கிடக்கிறான். இந்த 5வது பிள்ளை, ஏன்ப்பா நீ படிக்கிற அப்படிம்பார். அடுத்து 6வது இவன் பேர் குழம்பிடும், 6வது பிள்ளை பேர் இதுவான், 7வது பிள்ளை பேர் அது, 8வது இவன் ரவுடி பையங்க, வாத்தியார் அடிப்பான். 9வது இவன் என்ன போகிறானே தெரியலை, என் சொத்தை அழிப்பான் பார். 9 பிள்ளையும் 9 மாதிரி அப்பாவால் ஏற்றுக்கொள்ள முடியுது. ஒரு டெம்ப்ளேட் அவர் ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாது. என் புள்ள அசகாய சூரனாக இருக்க வேண்டும் என்று தந்தைகள் நினைக்கவில்லை. அவர்கள் பிள்ளைகளாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இப்போ பிரச்சனை எங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். வாழ்க்கை எனக்கு இது வழியாக புரிந்து விட்டது. ஒரு பிள்ளைக்கான ப்ளூ பிரிண்ட் என்னால் உருவாக்கிட முடியும். நீங்கள் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி, யூ கான்ட் கிரியேட் அ ப்ளூ பிரிண்ட். ஈவன் காட் டசன்ட் ஹேவ் அ ப்ளூ பிரிண்ட். இந்த வாழ்க்கை எந்த இடத்துல வந்து நிற்கும் என்று யாரிடமும் ப்ளூ பிரிண்ட் இல்லை. அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு புரியவே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். அப்புறம் அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி லைஃபே வேலை தான்ப்பா. அடே அப்பா, இந்த வாழ்க்கையில் நான் இல்லைன்னா என் முதலாளியால் இருக்கவே முடியாது. நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே நடக்காது. நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஆலையே நடக்காது. நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலே நடக்காது. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகமே நடக்காது. இன்றைக்கி நைட்டு நீங்கள் செத்துட்டா நாளை காலை உங்களை தூக்கி போட்டு வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். இந்த செத்து போனவங்களாம் உங்களுக்கு யாரும் ஞாபகம் இருக்கா? எல்லா செத்த வீட்லேயும் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தான் அழுவாங்க. மறுநாள் காலிலேருந்து அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் நினைப்பதைப் போல, நான் நினைப்பதைப் போல நீங்களோ நானோ இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்கள் அல்ல. உலகத்திலே ஆக முக்கியம் நான் தான். எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து சாகாதீங்க. இந்த நிமிடத்தை வாழ்வது எப்படி என்று வாழ பாருங்கள், அதுதான் மகிழ்ச்சி. இந்த நிமிடத்தை வாழ்வது எப்படி என்று பாருங்கள். ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கை உங்களை கடந்து கொண்டே போகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாவற்றையும் மின்வழியாக நடத்துவது தான் பெர்ஃபெக்டாக இருக்க முடியும். நிறைய நிறுவனங்கள் வளர முடியாமல் போனதுக்கான காரணம் அதான். 100 கோடி ரூபா சம்பாத்தியத்துக்கு கம்பெனி வளர்ந்துட்ட பிறகு லாரியில் சரக்கு ஏறிச்சான்னு பார்க்குறதுல தொடங்கி, பில் புக்கு ஒழுங்காக போயிடுச்சான்னு பார்த்து, வாட்ச்மேன் ஒழுங்காக தூங்காமல் இருக்கானா நைட்டு டார்ச் அடித்து பார்க்குற வரைக்கும் எல்லா வேலையுமே நீங்கள் பார்த்தா மனுஷரை நீங்கள் நம்பலைன்னா எப்படி வளர முடியும்? அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம இல்லைன்னா இந்த உலகமே செயல்படாது.
இந்த கணத்தில் வாழ்வதன் வழியாகத்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக்க முடியும். சின்ன வயசில் கஷ்டப்பட்டுட்டு பெரிய வயசில் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னால் யாரும் சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. வாழும்போதே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் தான் வயதான காலத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பான். People have different plans because we believe that we are so brilliant people to decide our own future. முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கோபி ரிட்டையர்ட் ஆகிறேன் 2 years 3 years என் பிளான் சொல்கிறேன் கேள்னு என்னை உட்கார வைத்து பேசி அங்கிள்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆன்ட்டியை கூட்டிகிட்டு மாதம் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிடுவேன், காசிக்கு போயிடுவேன், அப்புறம் டூர் போயிடுவேன், ஊட்டிக்கு போயிடுவேன், கொடைக்கானல் போயிடுவேன். இந்த பழைய ரேடியோ டிவி என்னது லாட்ரிலாம் விளம்பரம் பண்ணுவாங்க. நான் திருச்சியில் படிக்கிறப்ப ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமாக இருக்கலாம், கொடைக்கானல் போகலாம், குதூகலமாக இருக்கலாம்னு லாட்ரி சீட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் படுத்துக்கொண்டே ஜெயிக்கலாம்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அங்கிள் சொல்லுவார். காலையில் எந்திரிச்ச உடனேயும் ஹிண்டு பேப்பர் படிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நேராக கிளம்பி பெருமாள் கோயில் போயிடுவேன். போய் ஒரு திவ்யமாக ஒரு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டே வந்தோன்னு வச்சுக்குவேன். சூடாக இட்லி உங்கள் ஆண்டி செஞ்சு தருவா, சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிச்ச டிவி சீரீஸ்லாம் நான் பார்ப்பேன். நிறைய குறித்து வச்சுருக்கேன், இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா வேலையில் இருக்கேன், ஐ எம் பிஸி. என்னால் தானே இந்த உலகம் நடந்துகிட்ருக்கு. கரூரை தூக்கி தோலில் வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கேனா இல்லையா? பாவம், நான் இறங்கிட்டேன்னா கரூர் கீழே விழுந்துடும். கருவேப்புள்ள கூட கீழே விழுகாது. உங்கள் சோழியை நீங்கள் பாருங்கள். அவன் வாழ்வான். நாமளாம் இந்த உலகத்தை ஏதோ காப்பாற்றுறதுக்காக பிறந்தவர்கள் கையை இப்படியே வச்சுக்கிட்டு சுத்தப்படாது. அவனுக்கு வாழ தெரியும். அப்படியே அவங்க என்ன பண்ணுறது, அடுத்து இது பண்ணுவேன். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கம். சாயந்தரம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடி காஃபி, அப்புறம் ஒரு வாக்கிங், அப்புறம் நைட்டு கேட்கல. ஃப்ரண்ட் ரோவில் ஒருத்தங்க அப்படியே தலையாட்டுறாங்க. சே எப்படி இருக்கு கேட்கன்னு. 2ஆம் கதையை சொல்கிறேன், 2ஆம் பாதி. இப்படிலாம் சொன்னவர் அதே பிளான் பண்ணி அதே செஞ்சார். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சார். ஏன்னா அவருக்கு பழக்கம். 4 மணிக்கு எந்திரிச்சு பழங்கினவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு. 6 மணிக்கு எந்திரிக்கிறது ஈஸியாக தான் இருந்துச்சு. 4 மணிலேருந்து 6 மணிக்கு பெட்லேயே உட்காந்து வந்து அந்த 2 மணி நேரத்தில் கடுப்பாகி 6 மணிக்கு காஃபி போட சொல்லி ஆன்ட்டியை திட்டிக்கிட்டே காஃபியை குடித்து கடுப்பாகி பேப்பர் படித்து கோயிலுக்கு போனால் 150 பேர் வரிசையில் நிற்கிறான். அந்த ஆளுக்கு தெரியாது கோயிலில் போனவொடனே சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கார். கோயில் போயிருந்தால் தானே தெரியும். பூரா கோயில் வரிசையில் நிற்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் ரிட்டையர்டு. யோ யாராக இருந்தாலும் வரிசையில் பூரா பேர் ரிட்டையர்டு தான். சாமியை பார்க்க 40 நிமிஷம் ஆகுங்கிறதுலே வெறுப்பாயி சாமியை திட்டி, நீ எல்லாம் என்ன சாமி என்னை காக்க வைக்கிறேன்னு கடுப்பாயி, வர்ற வழியில் வெறுப்பாயி, வீட்டில் வந்து இட்லி மேலே கடுப்பாயி சாம்பாரை தூக்கி போட்டு கொட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஏன்னா நான் நினச்ச ஒன்றுமே செய்ய முடியல. அங்கிள் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் பரபரப்பாக இருக்கும்போதே பண்ணி பழகியிருந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதும் பண்ண முடியும். ஸோ ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறவங்க இப்போயே பிளான் பண்ணியிருக்கு. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சு. நம்ம வாழ்க்கையை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். மகிழ்வாக இருக்கும் காலம், கஷ்டப்பட வேண்டிய காலம், போராட வேண்டிய காலம், இதில் மகிழ்வாக இருக்க வேண்டிய காலம் நான் சேர்த்துக்கிட்டது தான். அப்படி ஒரு காலமே நம்மகிட்ட கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கினே இருக்கணும். போராடினால்தான் வெற்றி பெற முடியும். இந்த வாழ்க்கை மிக போராட்டங்கள் நிறைந்த ஒன்று. இதை எப்படியாவது ஒன்றும் கிடையாது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். வாழ்க்கை என்பது உன்னதமானது, ரொம்ப மகிழ்ச்சியானது, ஆனந்தமானது, அனுபவித்து கொண்டாடுவதற்கானது. அவ்வளவுதான். நம்ம பிளஸ்ஸிங்கை நம்ம கவுண்ட் பண்ணதே கிடையாது. நம்ம கவுண்ட் பண்ணுறது முழுக்க நம்ம தருத்திரம் தான். நேற்று நான் ஒரு ட்ரெயினில் ஏறினேன். ஓகே, இங்கே வர்றதுக்குன்னா இப்போ நான் திருச்சிக்கு வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் ஒரு காரை பிடிச்சி அங்கேருந்து இங்கே வந்து அதுக்கு அழகாக ட்ரெயினில் ஏறி படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில இந்த கோவிட் வந்து முடிஞ்ச டயத்தில் அப்போ தலைவாணியெலாம் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. நானே தலைவாணியெல்லாம் எடுத்துகிட்டு 2 தடவை போனேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2 தடவை ட்ரெயினில் பயணம் பண்ணப்போ பார்த்தேன் அவங்களே இந்த லினன்லாம் கொடுத்துட்டாங்க.
அதே நம்பிக்கையில் நானும் போகிறேன். நாமும் போயிருக்கோம் ஃபஸ்ட்டு.